வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேற்று புன்னகையில் போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் கையில் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ஏன் வேடனோட அம்மா ஃபோட்டோ காமிக்கலன்னு கேட்டிருந்தீங்க. வேடனோட அம்மா ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருந்துருந்தா காமிச்சிருக்காமல் இருக்க போகிறோமா? ஆனால் இன்றைக்கி நம்ம வேடனோட அம்மா ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் போட்டுடலாம். ஆனால் என் கையில் இருக்கிறது நம்ம தந்தையோட ஃபோட்டோ. இவர் தான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் சகோதரனாகவும் குருவாகவும் எல்லாமாவும் இருக்கிறவர். இவர் தந்தை பெரியார். ஸோ இந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையுமே சூட் ஆகும். அதனால இந்த ஃபோட்டோவை திருப்பி வச்சா வேடனோட அம்மா, காமிச்சா நம்ம அப்பா. இப்போ நீங்கள் வேடனோட அம்மா ஃபோட்டோவை பார்த்துருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட கேரளாவிலிருந்து இந்தியா முழுக்க உச்சரிக்கப்படும் பெயர் மெஹசூரா. என்ன பண்ணாங்க? பாட்டு பண்ணாங்களா? இல்லை வேற ஏதாவது பெருசாக சிறப்பாக ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து வேடன் கிட்ட கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேடனின் புகழ் எல்லாத்தோட புகழையும் புகழின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்துது. பா, எனக்கு மெஹசூராவை பார்த்தா அவ்வளவு பொறாமையாக இருக்குங்க. இவ்வளவு சிறப்பாக ஒரு மனுஷங்கனால இருந்துட முடியுமா? அந்த மதம் அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? மெஹசூரா, நீங்கள் போற்றப்பட வேண்டியவர். ஏன்னு கேட்குறீங்களா? மெஹசூரா கொடுத்த கிஃப்ட் அப்படி. எங்கள் கேரளத்தின் தலை சிறந்த மகன், எங்க எல்லாத்தோட உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவன். சும்மா அப்படி வந்து நின்னா ஒரு 1,00,000 பேர். பா, புகழின் உச்சியில் இருக்கும் வேடன். ஒவ்வொருத்தவங்களும் வேடன் கிட்ட போய் செல்ஃபி எடுக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுவாங்க. அப்போ வேடனுக்கு அவங்க போய் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இதுவே நானாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அந்த கிஃப்ட்டுக்கும் எனக்கும் எவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பெருசு பண்ணி காட்டுவேன். உண்மையாக சொல்ல போனால் மெஹசூராவை நான் பெருமையோடு பார்த்த தருணம் இதுதான். வேடனை விட உயர்ந்து நிற்கிறார் மெஹசூரா. உண்மையாலுமே அந்த ஃபோட்டோவில் மெஹசூராவும் இருக்காங்க, வேடனோட அம்மாவும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே இருக்கிற ஸ்டில் தான் அது. மெஹசூரா எடுத்த செல்ஃபி. இதுவே நானா இருந்தேன்னா அந்த செல்ஃபியை அப்படியே ஃப்ரேம் போட்டு கொடுத்து அப்படியே என்னையும் நான் புகழ்ச்சியில் காமிச்சிருப்பேன். ஆனால் மெஹசூரா கட் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை மட்டும் தனியா. இது வேடனுக்கான கிஃப்ட். அதில் நான் எதுக்கு? வேடனுக்கு கிடைத்த ஆகச்சிறந்த கிஃப்ட் இதுதான் அப்படின்னு தான் வேடன் இப்போ வரைக்கும் சொல்றாரு. அந்த ஆகச்சிறந்த கிஃப்டை அந்த செல்ஃபியாவே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா நம்ம மெஹசூரா அது செய்யலை. அதுதான் மெஹசூரா நினைக்கிறேன். அப்படியே அழகா அவங்க அம்மாவை மட்டும் கட் பண்ணி, வேடன் இந்த அவங்க அம்மா ஃபோட்டோ. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் யார் கூட வேணாலும் வச்சு ஃபோட்டோ எடுத்துடலாம். இறந்து போனவங்களை எல்லாமே கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்ச மாதிரி கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நினைச்சா ஃபோட்டோஷாப்பில் என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம ஊரில் ஒரு சில்லற பையன் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்டெல்லாம் எக்ஸிபிஷனுக்கு போனோன்னா எம்ஜிஆரோட சிலை பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தலைவர் கூட வேற யாரோ எடுத்த ஃபோட்டோவை கட் பண்ணி இவனை கூட வச்சுக்கிட்டு, அதாவது இவன் தான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிற்கிறான், தலைவர் எப்பவுமே காட்டுக்குள்ளே தான் இருப்பார், அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டான். அந்த செட்டிங் ஃபோட்டோவை காமிச்சு என்னென்ன பேச்சு பேசுகிறான். அண்ணன் மடியில் படுத்தாருங்கிறான், அண்ணனுக்கு தாலாட்டு பாடினங்கிறான், அண்ணன் கறியாக்கி போட்டாருங்கிறான். நான் சாப்பிட்றப்ப பின்னாடி நின்று அண்ணனே குறிப்பெடுத்தாருங்கிற வரையும் பேசிகிட்டு இருக்கான். நான் சாப்பிட்டு மிச்சம் வச்ச கறியை தான் அவரே சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன? ஏன்னா அவன் சீமான், என்ன வேணாலும் சொல்லுவான். ஆனால் நம்ம மெஹசூரா தான் கையில் இருந்த உண்மையான ஃபோட்டோல இருந்து தன்னையே தனியாக பிரித்து எடுத்தாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது இல்லைங்க. வேடனுக்கு தன்னுடைய அம்மா தான் முக்கியம். உண்மையாலுமே இதுக்கெல்லாம் மிகப்பெரிய மனசு வேணுங்க. நானெல்லாம் இந்த வேலையை கண்டிப்பாக செய்ய மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் அவங்க அம்மாவும் ஃபோட்டோ கிடச்சிதுன்னா அதை ரெடி கொண்டு போய் ஒட்ட வச்சுட்டு நான் வந்து அவங்க அம்மா கூட செல்ஃபி எடுத்துட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் மெஹசூரா உண்மையான மாபெரும் தாயா வந்து நின்னாங்க. எத்தனை பேத்துக்கு இந்த மனசு வரும் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம ஆளுங்க ரொம்ப அசால்ட்டா தள்ளி விட்டுறாங்க. சேச்சி என் கூட ஒரு 3 மாசமோ 4 மாசமோ இருந்தாங்க. சேச்சி எனக்கு ஆமக்கறி சமைச்சு போட்டாங்க, சேச்சி எனக்கு இட்லி கறி சமைச்சு கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. அது போக ரஷ்யாவில் மட்டும் இருக்கிற கோகனட் ஸ்கிராப்பரை எடுத்து நான் தான் முதல்ல அவ சேரவை கொடுக்குறேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். கொஞ்ச நாள் நான் இருக்கட்டான்னு கேட்டாங்க. தாராளமாக இருந்துக்கங்க. இவங்க பையன்தான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கேரளாவையே ஆட்டி படைக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆட்டி படைச்சதுக்கு அப்புறமும் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அது அவங்களுடைய வேடனோட வளர்ச்சி,
அவங்களோட வளர்ச்சியா நினைச்சுக்கிறாங்க. நான் கூட சேச்சியை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில அந்த குளத்து வழியா போன ஆஸ்திரேலியா அரிசி கப்பலை தடுத்து நிறுத்தி சுட்டு பழக்கி விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சு போட்டேன். எல்லாரும் ஒரிஜினல் போட்டோல இருந்து மார்பிங் பண்ணுவாங்க, ஆனா இவங்க ஒரிஜினல் போட்டோல இருந்து தனியாக கட் பண்ணி எடுத்தாங்க. வேடன், இது உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, வச்சுக்க. இந்த ஃபோட்டோவை காமிச்சு நான் மலையாளிகள் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இந்த ஃபோட்டோவை காமிச்சு NMK கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. இந்த ஃபோட்டோவை தன்னுடைய தனிப்பட்ட பெருமைக்காக எந்த இடத்துலையும் பயன்படுத்திக்கவே இல்லை. எந்த ஃபோட்டோ அவ்வளவு பெருமைகளை வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோவை தன்னுடைய தனிப்பட்ட பெருமைக்காக பயன்படுத்திக்கல. எல்லாத்தையும் தாண்டி வேடனுடைய அம்மாவோட சுயமரியாதையை எந்த நிமிஷமும் எந்த இடத்துலையும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. நாங்கள் கல்ஃபில் இருக்கிறோம், நாங்கள் பெரிய ஆளுங்க, பணம் இருக்கிற ஆளுங்க அப்படியெல்லாம் ஒரு இடத்துலையும் அவங்க காட்டவே இல்லை. அதுதாங்க மெஹசூராவும் மெஹசூராவோட மனசும். அது மனசு தாங்க கடவுள், மனசு தாங்க கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். நேற்று கூட அந்த உடை தாங்க கடவுள்னு கூட சொன்னேன். மெஹசூரா தாங்க கடவுள். இப்போ அவங்க 2 பேரும் எடுத்து அந்த செல்ஃபியை ஃப்ரேம் போட்டு கொடுத்துருந்தா கூட வேடன் அதை வேண்டான்லாம் சொல்லிட போகிறது கிடையாது. ஏன் பண்ணலை? சரி, அது மெஹசூரா இல்லை, சீமான் இல்லைல்ல, சாரி சைமன் இல்லைல்ல. இருக்கிற ஃபோட்டோவில் கிடைக்கிற பெருமையை வேண்டான்னு சொல்கிற மெஹசூரா எங்க? இல்லாத ஃபோட்டோவை உருவாக்கி இல்லாத புகழை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த சீமான் சைமன் எங்க? சாரி சொல்கிறப்ப ஏன் எங்க? அந்த பருத்தியோட ஃபோட்டோவை தனியாக கொடுத்துருக்கா ஒருத்தி, எங்க? மெஹசூரா. அந்த நல்ல மனசுக்காக மட்டுமே இன்னைக்கு மெஹசூரா போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாள். எல்லாரும் சொல்றாங்க, ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை கொடுத்துருக்கலாம்லன்னு. ஏன்னா உண்மையை எல்லாரும் உறக்க சொல்வார்கள். இப்ப நான் சொல்றது கூட உங்களுக்கு கற்பனையா தெரியலாம், ஆனா ஒரு இன்டர்வியூல, அதாவது மெஹசூராவை இன்டர்வியூ எடுத்திருக்காருங்க, അവര് സീമാനെ സെറുപ്പിളിയെ അടിച്ചിരിക്കാറ് ഒരിടത്തില്. ഞാന് വണ്ടിയിൽ പോകുമ്പോ ഞങ്ങൾ ഒന്നിച്ചെടുത്ത സെൽഫിയാണ് ഞാന്. അത് ഞാൻ അടുത്ത് ചോദിക്കാൻ വന്നത്, സെൽഫി ഒക്കെ കിടക്കുന്നത് കണ്ടോ, അതൊക്കെ ഒറിജിനൽ ആണോ വ്യാജനാണോ എന്ന് അറിയാൻ ചോദിച്ചത്. അയ്യോ, വ്യാജനായിട്ട് അല്ല, അതല്ല ഞാൻ ചോദിച്ചത്. വ്യാജൻ എന്ന് പറഞ്ഞാൽ ഈ സാമൂഹ്യ മാധ്യമങ്ങളിൽ ഒരുപാട് ഇല്ലാ കഥകളും പറയും. അത് ആരൊക്കെ എന്തോ പറഞ്ഞോട്ടെ, അതൊന്നും പ്രശ്നമില്ല. അപ്പൊ ഇത് நீங்க அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அப்படி ஒரு சில்லற நாய் இந்த தென்னிந்தியால சுத்திக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சில்லற நாய் இந்த தென்னிந்தியால சுத்திட்டு இருக்கு, அதனால கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கேட்டிருப்பாரு. போட்டோ ஒரிஜினலா அப்படின்னு. அதுக்கு நம்ம மெஹசூரா, நான் பயிற்சி பற்ற வீடியோ எல்லா வீடியோவும் எடுத்துட்டேன், ஃபோட்டோ மட்டும் கிடையாது, கடைசியில் நீ எதில் போகிற, ஃப்ளைட்டில் போறியா, இல்லை வேணான்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஏங்க, நான் ஒரு செல்ஃபி எடுத்தேன், அவ்வளவுதான். அதை கூட அவங்க பிரியப்பட்டெல்லாம் காட்டல, எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ அவங்க காமிச்சாங்க. இன்னைக்கு உண்மையை கூட பயந்து பயந்து பேச வேண்டிய நிலைமை வந்ததுக்கு காரணம் இந்த சில்லற பையன் மாதிரியான ஆட்கள் பேசின பொய்யதாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில எங்க அண்ணனுக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு எங்க அண்ணன் தலையில ஒரு வெள்ளைப்பேன்னு ஒண்ணு வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருந்தது. என்னன்னே உன் தலையில வெள்ளைப்பேனுன்னு கேட்டேன். உடனே அதுக்கு அண்ணன், கருப்பு பேன் தான் தம்பி வந்திருக்கும், நீ பண்ண மசாஜ்ல அந்த கருப்பெல்லாம் போய் வெள்ளை பேன் ஆயிருச்சுன்னு அண்ணா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவ்வளவு சுத்தமான ஆள் தான் நீன்னு சொல்லியிருக்கிறாராமா. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி இப்படி எல்லாம் போய் சொன்னதுனால தான் இன்னைக்கு மெஹசூராவோட போட்டோ உண்மையானு கேட்க வேண்டியதா போயிருச்சு. எங்கள் மெஹசூரா, நீயும் வாழ்க. உள்ளபடியே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் மெஹசூரா. வேடனுடைய வெற்றியை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். ஏன்னா வேடன் எங்கள் வேடன் அப்படிங்கிற எண்ணம் தான். வேடனை பொறாமை நோக்கத்தோட பார்த்த ஒரே ஒரு ஆள் இந்த சில்லற பையன் தான். அதனாலதான் அவன் நான் தான் வேடன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்ப வரைக்கும் எல்லாத்தோட உழைப்பையும் திருடி தன்னோட வசதிக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி தான் எங்களுடைய வேடனின் உழைப்பையும் திருட பாக்குறான் இந்த சில்லற பையன். வேடன் இவனையும் வேட்டையாடுவான். நான் பானை அல்ல, பறையன் அல்ல, புலையன் அல்ல, நீ சீமானும் அல்ல, சைமனெங்கில் நீ எனக்கு மயிரும் அல்லடா. பேசுவோம், இன்னும் நிறைய பேசுவோம். ஏன்னா இங்க பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா மெஹசூரா பேசப்பட வேண்டியவள், எல்லாத்தையும் பேச வைத்தவள். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.